வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் இது 19ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், திதி வளர்பிறை, சதுர்த்தி, யோகம் சித்த யோகம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மதியம் 12 மணி 10 நிமிடம் வரை. அதன் பின் கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய முக்கியத்துவம், இன்றைய விசேஷம். இன்று சதுர்த்தி விரதம். நாளைய விசேஷம். நாளைய தினம் நகரத்தார் பிள்ளையார் நோன்பு. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் நண்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. இன்று மதியம் 12 மணி 10 நிமிடம் அளவில் சந்திர பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள். சந்திர பகவான் 10ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்தில் உலகக்கூடிய அற்புதமான கிரகநிலை. 11ஆம் இடம் வந்த பிறகு அங்கே சுக்கிரன் சனி பகவானோடு சந்திர பகவான் இணைகிறார். அதனால் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வை காணக்கூடிய நேரம். உங்களுடைய தொழில் நல்லா நடக்கும். உத்தியோகத்திலையும் இப்போ மேலதிகாரிகளின் பாராட்டு பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எவ்வித தொழிலாக இருந்தாலும் அதில் ஒரு அந்தஸ்து அடையக்கூடிய நேரம். சர்வீஸ் ஓரியன்ட் ஜாபில் சில பேர் இருப்பாங்க, சேவை சார்ந்த தொழில், அதுலேயும் ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நேரம். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அந்த தொழில் நல்லபடியாக நடக்கும், வியாபாரம் நடக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரணையாக அவங்களோடு இருப்பாங்க. இது ஒரு யோகமான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் இப்போ சனி பகவானோடு இணைந்து 10ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் இது ஒரு பெரிய யோகம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானும் 10ஆம் இடம் அங்கே இணைய போகிறார். அதனால் நிறைய இன்றைக்கி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியடையும். தொழிலுக்கான ஒரு சில ஐடியாஸ் இப்போ கிடைக்கும். உங்களுக்கு நண்பர்கள் உதவி செய்வாங்க. நண்பர்களால் ஆதாயம், பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம். உங்களுக்கு சில ஐடியாஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி செஞ்சால் அவங்களுடைய பிஸ்னஸ் முன்னேறும் அப்படின்னு. அதை நீங்கள் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுற நேரம் இப்போது நல்லா இருக்குது. சுக்கிரனும் சனியும் எங்கு இணைந்தாலும் அது ரிஷபராசி துளாராசிக்கெலாம் நன்மையை செய்யும். அந்த வகையில் இப்போது தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு அமைந்திருப்பதால் தொழில் பிரமாதமாக நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மதியம் 12 மணி 10 நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் ஏதாவது முக்கியமான விஷயங்கள், இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருந்தால் ஆஃப்டர்நூன் வச்சுக்கோங்க. மதியத்திற்கு பிறகு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் சுமாரான மத்தியம பலனாக தான் இருக்கும் பகல் நேரம். அதனால் பகல் நேரத்தில் இன்றைக்கி சதுர்த்தி விரதம் இருப்பதனால காலையில் நேரத்தில் விநாயகர் வழிபாடு சிறப்பு. விநாயகரை வணங்குவதால் சில நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருங்க. மத்தியானத்துக்கு மேலே சிறப்பாக இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்து சந்திரன் இன்றைக்கி மத்தியானம் 12 மணி 10 நிமிடம் வரைக்கும். அதுக்கப்புறம் சந்திரன் 8ஆம் இடம் செல்கிறார். அதனால் 8ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். கூடவே சேர்ந்து சந்திரனும் இணையும் போது கொஞ்சம் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே காலையில் நேரத்தில் முடிப்பது சிறப்பு. மத்தியானத்துக்கு அப்புறம் சந்திராஷ்டமம் அடுத்த 2 நாளைக்கும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. காலை நேரத்தில் விநாயகரை வழிபடுவது சிறப்பு. சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நேரம்.
தொழில் போட்டியாளர்களெல்லாம் இப்போ வெல்லக்கூடிய நேரம். போட்டி பந்தயம்னு எது வந்தாலும் இப்போ நீங்கள் தான் கிங்கு, ஜெயிச்சுக்கிட்டு இருப்பீங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும். திருமண வரன் வரும், நல்ல வரன் வரும். முகூர்த்த நேரம் குறிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ நடக்க போது. குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். சுபமங்கலகாரமான விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடக்க போது. சுப செலவுகள் ஏற்படும். நிறைய பட்டாடை புத்தாடைலாம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட்டிருக்கு. இந்த நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி புதன் 4ஆம் இடத்துல சூரியனோடு இணைந்திருக்கார். புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கார். இப்போது 5ஆம் இடத்துல சந்திரன் இன்றைக்கி மதியத்திற்கு பிறகு 6ஆம் இடத்துல போய் அங்கே சனி சுக்கிரனோடு இணைகிறார். சுக்கிரன் 2க்குடைய கிரகம். அதனால் தன லாபங்கள் அதிகம் கிடைக்கும். இப்போது குடும்ப உறவுகள் மேம்படும். குடும்பத்தில் சண்டை போட்டு பிரிந்தவர்கள் கூட இப்போ ஒன்று கூடக்கூடிய ஒரு நேரம். பேச்சுவார்த்தை எல்லாம் இப்போ சுமூகமாக இருக்கும். உங்களுடைய சங்கடங்கள் விலகி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய கூட்டாளி எதிராளி எல்லாமே நட்புறவாக இருப்பாங்க. இந்த நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன் ராசி அதிபதி. இந்த சுக்கிரனும் சனியும் எங்கு இணைந்தாலும் அது யோகத்தை செய்யும். இப்போ அந்த நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. அதனால் உங்களுக்கு விசேஷமான நற்பலன்லாம் நடக்கக்கூடிய நேரம். தாய் வழி உறவுகளால் நன்மை. தாயாருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் இப்போ உங்ககிட்ட உறவாடுவார்கள். நல்ல நேரம்னா தான் சொல்லணும் இந்த நேரத்தை. இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும். இல்லத்திற்கு தேவையான புத்தாடை பட்டாடை நகை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும். நிறைய பேர் புதிய வண்டி வாங்குவாங்க. ஏதாவது பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு தொடர்ந்து அமர்ந்து சிறப்பான பலனை செஞ்சிட்ருக்கார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இன்னைக்கு மதியத்திற்கு பிறகு 4ஆம் இடம் சென்று அங்கே சுக்கிரனோடு இணைகிறார். இந்த சந்திரனும் சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இணைகிறதும் ஒரு விதத்தில் யோகம்தான். இந்த சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் 4ஆம் இடம் பலம், திக்பலம். அதனால் பெரிய அளவில் உங்களுக்கு இப்போ நன்மை நடக்க போது. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம் அல்லது வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய நேரம். பெரிய அளவில் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை காணக்கூடிய நேரம். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 7-10 கூடிய கிரகம் ராசிக்குள் இருப்பது சிறப்பு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன், அதுவும் ஒரு நன்மையான விஷயம். உங்கள் ராசிக்கு 6 கூடிய கிரகம் 3ஆம் இடம் சென்றதால் நன்மை. உங்கள் ராசிக்கு 12 கூடிய கிரகம் 8ஆம் இடம் செல்வது சிறப்பு. 8 கூடிய கிரகம் இன்று மதியத்திற்கு பிறகு தன் வீட்டிற்கு 8ஆம் இடம் செல்வதால் அதுவும் சிறப்பு. அதனால் இன்றைக்கி நாளே உங்களுக்கு அமோகமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மதியத்துக்கு பிறகு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது. விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 12 ராசிக்காரங்களில் இன்றைக்கி யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா ரிஷபம், துலாம், மேஷம், அதில் தனுசு முதன்மையாக இருக்குது. தனுசுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுவும் மத்தியானத்துக்கு மேலே 12 மணி 10 நிமிடத்துக்கு அப்புறம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். காலையில் நேரத்தில் இன்றைக்கி சதுர்த்தி விரதம். அதனால் விநாயகரை வணங்குங்க. சகல காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும். நல்ல நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம். குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான், களத்திரக்காரகனும் களத்திர ஸ்தானாதிபதியும் மதியானத்துக்கு மேலே இன்றைக்கி 2ஆம் இடத்துல சேர போகிறாங்க. அதனால் குடும்ப உறவுகள் மேம்படும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பமே இல்லை சார் எனக்கு எங்கே கல்யாணம் அப்படின்னவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் நடக்கும். நிறையா பேர் வேண்டாம்னு சொன்னவங்கெல்லாம் இப்போது திருமணத்துக்கு சம்மதம் கொடுத்துருவாங்க. அது மாதிரி இப்போ 34-35 வயசு ஆனவங்க கூட திருமண விஷயங்களில் இப்போ ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம். திருமணம் நடக்கும். பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று கூடக்கூடிய நேரம். பணவரவு உண்டு. எதிர்பாராத தன லாபங்கள் ஏற்படும். நல்ல நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள், அதிர்ஷ்டமான நாள். உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் 4 கூடிய கிரகம், சுகஸ்தானாதிபதி, யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் ராசி அதிபதியோடு இணைகிறார். இந்த சுக்கிரனும் சனியும் ராசியில் இணையும் போது தான் நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம். பணம் எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னே தெரியாத மாதிரி பெரிய அளவில் பணம் வரும். இன்றைக்கி அவ்வளோ அதிர்ஷ்டமான நாள். எல்லாமே அதிர்ஷ்டத்துக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இப்போ அதிர்ஷ்டம் கதவை தட்டும். மகாலட்சுமி கதவை தட்டுற நேரம். அதனால் இப்போது பணத்தை வந்துச்சுன்னா கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. ஃபிக்ஸடில் போட்டு வைங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
அந்த அளவுக்கு பெரிய அளவில் பொருளாதாரம் நிலை உயரப்போகிற நேரம், நல்ல நாள் இது. மீன ராசிக்காரர்களுக்கு 5 குடைய கிரகம் 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது சிறப்பு. 3 குடைய கிரகம் 8 குடைய கிரகம் சுக்கிரன், அவர் 12ஆம் இடத்தில் இருப்பது அது ஒரு யோகம். அதனால் இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இல்லத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். உங்களுடைய சகோதர உறவுகள் மேம்படும். சகோதர சகோதரிகளால் நன்மை நடக்கும். நிலம்புலங்கள்லாம் வாங்கக்கூடிய நேரம். சொத்து தகராறு, வாக்கியா வரப்பு சண்டை அப்படின்னு இருந்ததெல்லாம் இப்போ சரியாயிடும். எல்லாருமே சமரச பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. பூர்வீகத்திலிருந்து ஏதாவது சொத்து பத்துகள் வரும். உங்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். வருமானம், இரட்டிப்பு வருமானம் வரும். நல்ல நாள் இது.